الحمد لله والصلاة نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم وقال النبي صلى الله عليه وسلم خير دينكم الورع கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றிலும் ஒரு தூய்மையை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய நாவு தூய்மையாக இருப்பது அவசியம். நம்முடைய பார்வைகள் தூய்மையாக இருப்பது அவசியம். நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருப்பது அவசியம். எல்லா வணக்கங்களிலும் இந்த எல்லா வகையான தூய்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு வணக்கத்திற்கான பலனை நீங்கள் பெற முடியும். வெளிப்படையான சில சுத்தங்களை நாம் செய்து கொள்கிறோம். சிறுதொடக்கு இருந்தால் நாம் வுது செய்து அதை நீக்கிக் கொள்கிறோம். குளிப்பு கடமை இருந்தால் குளித்து அதை நாம் நீக்கிக் கொள்கிறோம். இதெல்லாம் வெளிப்படையான சில சுத்தங்களை நாம் பேணிக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு வணக்கம் அல்லாஹ்விடம் அதற்குரிய பலனை பெற்றுத்தர வேண்டுமானால் எல்லா வகையான தூய்மையும் இருக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடம் செல்லாமல் போவதற்கு பல தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளால் வணக்கங்கள் நம்மை விட்டு மறுக்கப்பட்டு விடுகிறது. அந்த எல்லா தூய்மைகளையும் நாம் பேணுகிறோமா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை நமக்கு போதிப்பாங்க. பயணத்தில் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் புனிதமான ஜிஹாதுடைய பயணம்தான். சொல்லுவாங்க, யாராவது அண்டை வீட்டுக்காரரை துன்புறுத்தி இருந்தால் அவர் இந்த பயணத்தில் நம்மோடு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. லா யஸ்ஹபுனல் யௌம் மன் ஆதா ஜாரஹு, பக்கத்து வீட்டுக்காரரை இடையூறு செய்த யாராவது இருந்தால் நம்மோடு வர வேண்டாம்ன்றாங்க. ஏன்னா இந்த பயணத்தில் நம்ம கேட்கிற துவாக்கள், நம்முடைய பயணம் வெற்றியடைதல் அவரை கொண்டு தடைபடும். அப்படி ஒரு நபர் இருந்தால் வர வேண்டாம். அப்படியானால் ஒரு ஜிஹாது போன்ற பெரிய உன்னதமான பயணத்திற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் யாரையும் துன்புறுத்தாத, தன்னுடைய நாவால் யாரையும் காயப்படுத்தாத நபர் இருந்தா போயிருங்க, அவரை போக சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, பயணத்தில் யாராவது மணியோசை, அந்த காலத்தில் அரபுகள் பெரிய படோடாபத்தோடு செல்கிற போது அவங்க பயணத்தில் மணி அடித்து கொண்டே போவாங்க. சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ருஃப்கதன் ஃபீஹா ஜரஸ், எந்த பயண கூட்டத்தாரோடு மணி ஓசை எழுப்பப்படுமோ அங்கு வானவர்கள் இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, மணியோசை இருந்தாலே வானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், எல்லோருமே பள்ளிக்கு ஃபோனோடு வருகிறோம். சரி, வந்தால் என்ன, எல்லா நேரமும் வீட்டில் போய் ஃபோனை வச்சுட்டு வர முடியாது. பல வேலைகளில் பள்ளிக்கு வர்றோம், பள்ளிக்கே வருகிறோம். அந்த ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டால் என்ன? எத்தனை தொழுகைகளின் போது இந்த ஃபோன் ரிங்டோன் வருது. இப்போ இங்கே மலக்குகள் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க, மணியோசை இருக்கிற எந்த கூட்டத்திற்கும் வானவர்கள் வரமாட்டாங்க. இப்போ நம்மவர்கள் எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு தடவை இதை எப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம், நளினமாக கடுமையாக. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு தொழுகையில் செல்போன் ஒலி கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. அப்போ என்ன அலட்சியம்? இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மார்க்கம் அவ்வளவு அலட்சியமாக போயிடுச்சு. இப்போ வணக்கம் எல்லா வகையிலையும் சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய இடங்கள், உங்களுடைய ஆடை இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் பத்தாது.
எல்லாமே சுத்தமாக இருந்தால் தான் முதல்ல அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ், அவர் நிறைய ஹதீஸுகளை அறிவித்த ஒரு தோழர். ஆனால் ஒரு ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த ஹதீஸை அவங்களால அறிவிக்கவே முடியாது. அந்த ஹதீஸை அறிவிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதா சொல்லுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அந்த ஹதீஸை அறிவித்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். ஏன்னா அந்த ஹதீஸு அந்த மாதிரி ஒரு ஹதீஸ். அது வெளிப்படையாக நாம் செய்கிற வணக்கங்களை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியும். அப்படி என்ன ஹதீஸுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, 4 பேர் தான் சொல்லும் நரகத்துக்கு முதல்ல போவாங்க. 4 பேர் நரகத்துக்கு முதல்ல போவாங்க. அந்த 4 பேரும் யாரு? அதுதான் அதிர்ச்சி. முதலாமவர் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில போய் யுத்தம் செஞ்சு ஷஹீதானவர். அல்லாஹ் கேட்பான், என்னப்பா செஞ்சனா? உன்னுடைய மார்க்கத்துக்காண்டி போர் செஞ்சேன். இல்ல, வீரன் என்று பாராட்டு பெறுவதற்காக போர் செய்தாய், நரகத்துக்கு போன்றுவான். பெரிய காரி அழைக்கப்படுவார், என்ன செய்தாய்? நான் குர்ஆனை ஓதினேன், மக்களை ஆர்வப்படுத்தினேன், நீ பாராட்டுக்காகத்தான் ஓதினாய், நரகத்துக்கு போன எல்லாம் சொல்லிடுவான். ஒரு பெரிய அறிஞனை கொண்டு வரப்படும், என்ன செய்தாய்? கற்றேன், கற்றுக் கொடுத்தேன் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக. இல்ல, பொய் சொல்ற, என்னுடைய பொருத்தம் உனக்கு நோக்கம் அல்ல, பெரிய அறிஞன் என்று பாராட்டப்பட வேண்டும், நரகத்துக்கு போன்னு சொல்லிடுவான். பெரிய செல்வந்தர், என்ன செய்தா என்று கேட்பான், நான் என் செல்வத்தை எல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்காக செலவு செஞ்சேன். செலவு செய்தது உண்மை, ஆனால் என்னுடைய பொருத்தத்திற்கு அல்ல, உன்னை கொடையாளன் என்று பாராட்டப்படணும், நரகத்துக்கு போயிரும் சொல்லி இந்த ஹதீஸ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் எப்போது அறிவிக்க நினைத்தாலும் மயக்கமுற்று விழுந்துருவாங்க. என்ன இது உணர்த்துது? எண்ணங்கள் நம்முடைய சிறிய பெரிய அமல்களிலும் கூட உங்களுடைய எண்ணம் அல்லாஹ் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கிறான். அவன் யஅலம் மா ஃபி சுதூர், உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிந்தவன். அலீமும் பிதாத்தி சுதூர், நாம வெளிப்படையில மறைக்கலாம், யாருக்கும் தெரியாது என்று. நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் அறியும். அருமையானவர்களே, உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் சுத்தமாக இருந்தாதான் வணக்கங்கள் அல்லாஹ்ட்ட ஏற்கப்படும். பஸ்ராவுடைய ஒரு கவர்னராக இருந்தார் அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் என்று ஒருவர். அவர் நோய்வாய்ப்பட்டு மக்கள் எல்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க. எல்லாருமே அவரை, நீங்க அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க, அவர் அரஃபால ஹாஜிகள் தண்ணீருக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக அரஃபா மைதானத்தில் அந்த காலத்தில் தண்ணீர் தொட்டிகள் எல்லாம் கட்டி விட்டுருந்தார். எல்லா மக்களும் போய் தண்ணி பிடிச்சிக்குவாங்க. இதெல்லாம் அவர் செஞ்சிருந்தார். ஜனங்க அதையெல்லாம் சொல்லி பாராட்டுறாங்க, நீங்க அதை செஞ்சீங்க எதை செஞ்சீங்கன்னு சொல்லி. அவரை சந்திப்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர், ஒரு மிகச்சிறந்த சஹாபி, அவர்கள் வந்தாங்க. சொன்னாங்க, எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கப்பா, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ அதை செஞ்ச எதை செஞ்சேன்னு சொல்லிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன். நீ ஹாஜிகளுக்கு தண்ணீர் தொட்டிகள் வைத்ததெல்லாம் சரிதான், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொன்னாங்க, நான் அதை உனக்கு அறிவிக்கிறேன். அந்த ஹதீஸை சொன்னாங்க, லா துக்பல் ஸலாத்தும் பிகைரி துஹூர், சுத்தமின்றி அல்லாஹ் எந்த தொழுகையும் ஏற்க மாட்டான். வலா சதகத்தும் மின் குலூல், ஹராமான செல்வத்தில் செய்த தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். இப்போ தொழுகைக்கு உடல் சுத்தம் தேவை, உடை சுத்தம் தேவை, இடம் சுத்தம் தேவை. இதெல்லாம் தொழுகை அங்கீகரிப்பதற்கு இந்த சுத்தம் வேணும். உங்களுடைய தர்மம் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னா தர்மம் கொடுக்கிறவனுடைய உள்ளமும் சுத்தமா இருக்கணும், தர்மம் கொடுக்கப்படுகிற பொருளும் சுத்தமா இருக்கணும். நீ அநியாயமாக பைத்துல் மாலுடைய பொருள்களை கையாடல் செஞ்சிருக்கிறீங்க, பைத்துல் மாலுடைய பொருளை நீர் சரியா பயன்படுத்தல, நீ ஹராமான காசுல செய்த தர்மங்கள் உமக்கு பலனை பெற்றுத்தரும் என்று நம்பாதீர். மக்கள் உங்களை ஏமாத்துறாங்க, நீர் தௌபா செய்து கொள்ளும், யாரும் துவா செய்யறதை கொண்டெல்லாம் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் சதக்கா செஞ்சா சரியாயிடும், இப்படித்தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை சொல்லி, நீர் பொது நிதியில எவ்வளவு தவறு செய்திருக்கிறீர் என்பதை யோசித்து நீர் நடந்து கொள்ளும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய அனைத்திலும் சுத்தம்ங்கிறது. இதுதான் நம்முடைய பொருளும் சுத்தமா இருந்தாதான் தர்மங்கள் ஏற்கப்படும். எல்லாவற்றிலும் தூய்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை பேணுதலற்ற ஒரு வாழ்க்கை. அந்த பேணுதலற்ற ஒரு வாழ்க்கையினால இன்றைக்கு உம்மத்தில் நிறைய அருவருக்கத்தக்க செயல்கள், வெளிப்படையாக சொல்ல முடியாத அருவருக்கத்தக்க செயல்கள், நல்ல விஷயங்களே நடக்கிறதில்லையோ என்று எண்ணுகிற அளவுக்கு நிறைய தவறுகள் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பேணுதலற்ற பொருளாதார நடவடிக்கைகள், அதுதான் மெயின் காரணம்.
இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, ஒரு மனிதன் லவ் அபதல்லாஹ ஹத்தா சார மிஸ்ல ஹாதிஹி சாரியா, ஒருத்தன் அல்லாஹ்வை வணங்கினான், இந்த அளவுக்கு வணங்கினான். ஒரு தூணை காட்டி சொன்னாங்க, இந்த தூண் மாதிரி உறுதியா அசையாம ஒரு பக்கமும் கவனம் செலுத்தாம பார்க்கிறவர் என்னப்பா தூண் மாதிரி நிற்கிறாரு, அப்படி நின்று ஒருவர் அல்லாஹ்வை வணங்கினாலும் அவருடைய வயிற்றுக்குள் செல்லுகிற உணவு என்ன என்று அவர் தெரியவில்லை என்று சொன்னால் அவருடைய வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பையும் பெறாது. வணங்குறாரு, தூண் மாதிரி நின்று வணங்குறாரு, ஆனா வயிற்றுக்குள் என்ன போகிறது, தன் வயிற்றுக்குள் செல்வது ஹலாலா ஹராமா, இது அவருக்கு அதை பற்றிய கவனம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய அந்த வணக்கத்தை கூட அறவே ஏற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லையா? இதுதான் நம்மளை ஏமாத்துறது. என்ன, நாம என்ன நம்ம சம்பாதித்தாலும் அது எப்படி வந்தாலும் அதை பற்றி அக்கறை நமக்கு இல்லை. நம்முடைய இந்த பொருளாதார நடவடிக்கைகள், அதில் இன்றைக்கு ஏற்பட்டு விட்ட சந்தேகத்திற்குரிய நிறைய பொருளாதார வருமானங்கள், ஹராம் ஒரு பக்கம் இருக்குது, நிறைய சந்தேகத்திற்குரிய வருமானங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஅமா யரீபுக, எதெல்லாம் இது கூடுமா கூடாதா சந்தேகம் வந்தா விட்டுருங்க, சந்தேகம் இல்லாததை மட்டும் செய்யுங்க, சந்தேகம் வந்தால் அதை செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. லாபம் தான் குறிக்கோள், இல்லையா? வாங்குற நேரத்தில் விற்கிற நேரத்தில் ரெண்டுலையும் நாம் அப்படிதான் இருக்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தாயிஃபில் ஒரு நபரிடத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டாங்க, வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆள் இடத்துல ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ஒரு விலைக்கு பேசினாங்க, வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற மாதிரியான பதிவுகள் அந்த காலத்தில் கிடையாது, இல்லையா? வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அந்த நபர் யார் விற்றாரோ அவர் ஹஜ்ரத் உஸ்மான் இடத்துல காசு வாங்கணுமா இல்லையா? காசு வாங்காமே இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன இடத்த வித்துட்டாரு, நம்மளும் வாங்கிட்டோம், வராமே இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா இடத்த வித்த, என்கிட்ட காசே கேட்கலையேன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், இல்லை நான் கம்மியான விலைக்கு வித்துட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி நடக்குமா இல்லையா? கம்மியான விலைக்கு 4 பேர் என்ன செய்ய கிளப்பி விடுவான், உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும். இல்லைப்பா நீ ஏமாந்துட்டப்பா, இந்த இடத்திற்கான விலை ரொம்ப அதிகம், நீ கம்மியான விலைக்கு வித்துட்ட. உடனே ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க, அப்படி என்றால் நீ விரும்பினால் நம்ம பேசின காசை கொடுக்குறேன், நீ விரும்பினால் உன் இடத்த நீயே எடுத்துக்க, உன்னுடைய இடத்த நீயே எடுத்துக்க, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அது ஹலல்லாஹுல் ஜன்னத ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். எதனால தெரியுமா? சஹலன், அந்த மனிதர் எல்லா விஷயத்திலும் நளினமாக மென்மையாக இருப்பார். பாயான், அவர் ஒரு பொருளை வித்தாலும் சரி, முஷ்தரியன் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, பெருந்தன்மையா நடப்பாரு. இந்த இடத்தை எனக்கு நீ வித்துட்டதான், மார்க்க முறைப்படி வித்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனாலும் உனக்கு எப்போ இந்த விலை கம்மி அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சோ, நான் இதுக்கு மேலே அந்த இடத்த உன்கிட்ட வாங்கல, நீ விரும்பினா விற்கலாம், விரும்பினா அந்த இடத்த நீயே வைத்துக்கொள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் வெறும் லாபம் 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 அது மட்டும் அல்ல குறிக்கோள். வியாபாரத்தை கொண்டும் சொர்க்கம், வியாபாரத்தை கொண்டும் நரகம், எல்லாமே அதுலேயும் இருக்கிறது. அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு ஒரு மகத்தான ஹதீஸுடைய தொகுப்பை வழங்கினவங்க. அவங்களுடைய தந்தையும் ஒரு வியாபாரி தான். அவங்க இறக்குற நேரத்தில் தன் மகன் அவங்கள்ட்ட குடும்பத்தாரிடத்தில் சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு இந்த வியாபாரத்தில் கிடைத்த வருமானத்தை நான் வச்சுட்டு போகிறேன், இந்த வருமானத்தில் ஒரு திர்ஹம் கூட ஹராம் இல்லை, ஒரு திர்ஹம் கூட ஹராம் கிடையாது சொன்னார். அடுத்து சொன்னார், ஹராம் மட்டுமல்ல, ஹராமாக இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிற ஒரு அரை திர்ஹம் கூட கிடையாது, ஒரு திர்ஹம் கூட ஹராம் இல்லை, இது ஹராமா இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகப்படுற எந்த பொருளையும் நான் விற்கல அப்படின்னு சொன்னார். அந்த இமாம் புகாரியுடைய தந்தையுடைய வாழ்க்கையில் வருது. ஒரு நாள் அவர்களிடம், அவங்க ஒரு பெரிய வியாபாரி, நிறைய பொருள்கள் வாங்கி விற்கிறாங்க. ஒரு நாள் அவர்களிடத்தில் சில பேர் வந்தாங்க, சொன்னாங்க, உங்கள்கிட்ட உள்ள சரக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அதற்கு 10 தீனார் லாபம் வச்சு தர்றோம்னு சொல்லிட்டாங்க. இமாமுடைய தந்தை கொஞ்சம் யோசிச்சாங்க, சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்தார்கள் அவர்கள், நாங்கள் இந்த பொருளை வாங்கிக்கிறோம், 10 தீனார் லாபம் தரோன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இல்லை
நான் உங்களுக்கு விற்கலன்னு சொல்லி. என்ன காரணம்னு கேட்டான். நீங்கள் வருவதற்கு முன்னால இந்த சரக்கை என்னிடமிருந்து ஒரு 5 ரூபா லாபத்திற்கு சிலருக்கு நான் விற்க சம்மதிச்சிட்டேன், அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். வாக்குறுதி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு அதிகமாக கூட ஒரு 5 ரூபா கிடைக்குது என்று நான் உங்களிடம் விற்பேனையானால் அது இஸ்லாம் ஈமான் அல்ல. வேண்டாம், எனக்கு 5 தீனார் கிடைச்சாலும் போதும், நான் அப்படியே வித்துக்கிறேன்னு சொன்னான். குறைஞ்ச லாபம். இன்றைக்கு நம்மிடத்தில் அது இல்லை. நாம் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு குறைச்சி வாங்க முடியுமோ வாங்குவோம், விற்கிறதா இருந்தால் எவ்வளவு லாபம் வைக்க முடியுமோ அவ்வளோ லாபம். இதுதான் இன்றைக்கு. ஏன்னா லாபம் மட்டும்தான் குறிக்கோள். நம்முடைய இமாம், நாம் பின்பற்றுகிற மதுஹபுடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய வியாபாரியாகவும் இருந்தான், ஒரு பெரிய சட்டமேதை, பெரிய இமாம், பெரிய உலக பற்றின்மை இல்லாமல் இருந்தாங்க. உலக பற்றின்மைங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்கிறது பேர் கிடையாது. எல்லாமே இருக்கும், எதையுமே விரும்பவே மாட்டாங்க. அதான் அவங்க பெரிய பணக்காரர். அவங்க மிகப்பெரிய அந்த காலத்தினுடைய பெரிய துணி வியாபாரி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்க கடைபிடித்த ஒழுக்கங்கள், பேணுதல்கள், ஏராளமான விஷயங்கள் தனியாக சொல்லலாம் அவங்கள பற்றி மட்டுமே. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அவங்க கூட வியாபாரத்தில் ஒருத்தர் பார்ட்னராக இருக்கிறாரு. அவங்க பேர் ஹப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான். அவர்கிட்ட ஒரு நாள் சில சரக்குகளை கொடுத்து சொன்னாங்க, இந்த சரக்குகள் டேமேஜ் சரக்குகள், கொஞ்சம் குறையுள்ள சரக்குகளப்பா, அதனால இந்த குறையுள்ள சரக்கை யார் வாங்க வந்தாலும் வாடிக்கையாளர்கள் குறைய சொல்லி வித்துருன்னு சொன்னாங்க. அவர் மறந்துட்டார். அவரும் ஒன்றும் மோசடிக்காரர் இல்லை, மறந்துட்டார். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, நல்ல சரக்கை விற்கிற மாதிரியே வித்துட்டாரு. இமாம் கேட்டாங்க, என்னப்பா வித்துட்டியா? நாம வித்துட்டேன், குறைய சொன்னியான்னு சொல்லி. அடடா நான் மறந்துட்டேனேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பணத்தை பூரா தர்மம் செஞ்சிரு, இந்த லாபம் நமக்கு வேண்டாம், இந்த முதலும் நமக்கு வேண்டாம். அந்த வியாபாரத்தில் கிடைச்ச எல்லா பணத்தையும் இமாமுல் ஆலம் அவர்கள் எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் வியாபாரம். இன்றைக்கு நம்முடைய வியாபாரம் என்ன? இன்னைக்கு எல்லாரும் சில பேர் பெருமையாக சொல்லலாம், நாங்கள் ஹலால் வியாபாரம். நம்ம ஹலாலில் செய்யக்கூடிய அநியாயங்கள், வாக்குறுதி மீறல்கள், மோசடிகள், அதிக லாபங்கள், கொள்ளை லாபங்கள், இதெல்லாம் என்ன நம்முடைய வியாபாரத்தை ஹலாலாக வைத்திருக்கும்? இதெல்லாம் நாம் இன்னைக்கு செய்கிறோம். அதனுடைய விளைவு தான் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா முசீபத்துகள், எல்லா பலாவும் அதில் வர்றது. இப்போ இமாம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன குறையுள்ள தான் என்ன செய்யக்கூடாது, வேண்டாம், இந்த காசை பூரா தர்மம் செஞ்சிரு. ஒரு நாள் இமாம் இடத்துல ஒரு பெண்மணி பட்டு துணி வச்சிருக்கிறாங்க, அந்த சரக்கை விற்க வர்றாங்க இமாம் அவர்கள். அந்த பெண்மணி இமாம் இடத்துல, அந்த பெண்மணி ஆரம்பத்தில் ஏதோ கவனக்குறைவாக 100 திர்ஹம் அப்படின்னு சொல்றான், 100 திர்ஹம்னு சொல்றாங்க இல்லையா. இமாம் அபு ஹனீஃபா அந்த துணியை விரிச்சு பார்க்குறாங்க, நல்ல துணியா இருக்குது. இந்த அம்மா என்ன தெரியாம 100 திர்ஹம்னு சொல்லுதா? சொன்னாங்க, ஏம்மா இது நல்ல துணி, இது 100 திர்ஹத்தை விட அதிக விலைக்கு விற்கிறது. இப்படி யாராவது கிடைச்சா நாம் என்ன செய்வோம்? நல்ல சந்தர்ப்பம், இதுதான் சாக்குன்னு அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம் இல்லையா. இமாம் அப்படி செய்யல, இது நல்ல துணிமா, இது ஏன் 100 சொல்ற, இது 200 திர்ஹம். இல்லை கூடவே கொடுக்கலாம், 400 திர்ஹம் தர்றேங்கவும் அந்த அம்மா காசு வந்துடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்கங்குது, இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்க. நான் ஏமாத்தல்லம்மா, 400 திர்ஹம் தர்றேன். சரி, அந்த காலத்தில் ஒவ்வொரு சரக்குக்கும் சந்தையில் விலை நிர்ணயிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த விலை நிர்ணயிக்கிறவங்களை யாரையாவது கூப்பிடுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ நான் தந்துடுறேன். அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், இது 500 திர்ஹம் போகும். இமாம் 500 திர்ஹம் கொடுத்துட்டான், சங்கடமே படலை. வாங்கும்போது பெருந்தன்மை இல்லையா, விற்கும் போது பெருந்தன்மை. இப்போ பாருங்க, அந்த அம்மா 100 திர்ஹத்துக்கு விற்க வந்த இடத்துல இமாம் அவர்கள் யாரையும் ஏமாற்றாதவர்கள் அந்த காலத்து முஸ்லிம்கள் இல்லையா. அவங்கள கொண்டு எவ்வளவு லட்சம் மசாயில்கள், சட்டங்கள் இன்றைக்கு உம்மத்தில் பின்பற்றப்படுது, எவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அருமையானவர்களை, இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஒழுக்கம், இந்த வியாபாரத்தில் உள்ள பேணுதல்கள் இதெல்லாம் இல்லாமல் நாம் ஹலால் வியாபாரம் செய்வதாக தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்முடைய வியாபாரங்களில் எத்தனையோ வெறுக்கத்தக்க அம்சங்கள், மக்ரூஹான விஷயங்கள், இந்த பேணுதலற்ற சூழ்நிலை தான் அருமையானவர்களே நம்ம இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு. அருமையானவர்களே, கொடுக்கல் வாங்கல்ல அடுத்தவர்களுடைய பொருளை அவர்களுடைய விருப்பம், அவர்களது அனுமதி இல்லாமல் உபயோகிக்க கூடாது. எந்த அளவுக்கு? கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி எந்த பொருளையும் தர்மம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸத்தக் இம்ரஅத்துன் இல்லா பிஇذن زوجها,
கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி தர்மம் செய்யக்கூடாது. தர்மம்னா எந்த மாதிரி தர்மம்? வீட்டு முன்னால யாசகர்கள் வர்றாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம், அதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா கொடுக்கலாம். பெரிய பெரிய தர்மங்கள் செலவுகள் ஒரு 1000 2000 கணவர் வீட்டில் இல்லை வந்து கேட்குறாங்க, கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு என்னங்க, அது என்னங்க அனுமதி இல்லை, அந்த பெண் குற்றவாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவனுடைய செல்வத்தை பேணுவது கடமைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா, ஒரு மையத்துக்கு சென்றிருந்தாங்க. சென்று வரக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க. பெருமானாரும் தோழர்களோடு அந்த வீட்டுக்கு வந்தாங்க, உட்கார்ந்து சாப்பிட போனாங்க. அந்த அம்மா ஆட்டு இறைச்சி சமைச்சு வச்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில போட்டு மெல்றாங்க, மெல்ல முடியல, துப்பிட்டாங்க. எல்லாரையும் சொல்லிட்டாங்க, இந்த ஆட்டு இறைச்சி யாரும் சாப்பிடாதீங்க, இது உரிமையாளர் அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட ஆடு, உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட ஆடுன்னு சொல்லி. இப்போ விருந்துக்கு கூப்பிட்ட அம்மா ஏதாவது தப்பா பண்ணுச்சு? இல்லை, இங்கே தான் நமக்கு அழகான ஒரு படிப்பினை. அந்த அம்மா ஏமாத்தியா பெருமானாருக்கு விருந்து வச்சுது? அநியாயம் பண்ணி அடுத்தவர்களுடைய எதையாவது ஒரு பொருளை அபகரித்து திருடி விருந்து போட்டுச்சா? இல்லை. அந்த அம்மா பதறி போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் வருவது தெரிந்து உங்களுக்கு விருந்தளிக்க ஆடு வாங்கிறதுக்காக என்னுடைய வேலைக்காரனை அனுப்பினேன். சந்தையில் ஆடு இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டு அனுப்புனா பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை. அந்த அம்மாட்ட இந்த ஆட்டை விற்க முடியுமான்னு கேட்டேன். அந்த அம்மா தான் எனக்கு என்ன செய்தது? வித்தாங்க. அந்த அம்மா தான் எனக்கு வித்தாங்க. அந்த அம்மா தான் என்ன செஞ்சாங்க? வித்தாங்க எனக்கு. இப்போ நான் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கிறேன்னு சொன்னான். காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே தாம்மா நீ தவறு செஞ்சுட்ட, நீ தவறு செய்யலை, பக்கத்து வீட்டு பெண் தவறு செஞ்சுட்டாங்க. இந்த ஆடு அவருடைய கணவருக்குரியது. ஆடுங்கிறது ஒரு பெரிய செல்வம். கணவர் ஊரில் இல்லை, ஊரில் இல்லாத கணவனுடைய ஆட்டை கணவரிடம் கேட்காமல் அந்த அம்மா உனக்கு வித்தது தவறுன்னு சொன்னான். கணவனுடைய பொருளை கணவன்கிட்ட கேட்காம உனக்கு வித்தாங்களே, அது தவறு. எனவே இந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது, நீயும் சாப்பிடாத சொன்னாங்க. இதை மதீனாவில் உள்ள ஏழை கைதிகளுக்கு தர்மமாக சாப்பிட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். அருமையானவர்களே, அடுத்தவருடைய பொருள், கணவனுடைய பொருளில் மனைவிக்கு உரிமை இல்லை. அதிகமாக அதை என்ன செய்யக்கூடாது? சின்ன சின்ன செலவுகள் செய்யலாம். வீட்டு செலவுக்கும் தர்றாங்க, அதை செலவு செய்யலாம். அளவுக்கு அதிகமான வீண்வரையங்கள் செய்யக்கூடாது. இக்காலத்து பெண்கள் கணவனுடைய செல்வத்தை எவ்வளவு உதாரித்தனமாக செலவு செய்கிறாங்க. அடிப்படை தேவைகள் இல்லாத வாங்கக்கூடிய, இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய பொருள், ஆசைப்படக்கூடிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிறது, எல்லாவற்றையும் வாங்கணும். கணவனுடைய பொருளில் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இன்றைய ஆண்கள் எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நாட்டினுடைய சட்டங்கள், நெருக்கடிகள், அத்தனை வரிகள் இல்லையா, எவ்வளவு கடன்கள், எவ்வளவு அழுத்தங்கள். ராத்திரி பகலா சம்பாதிக்கிற பணத்தை இந்த பெண்கள் எவ்வளவு நாசமாக்குறாங்க. நான் சொல்றேன், வீட்டு செலவுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ அந்த செலவு நான் சொல்லலை, அதெல்லாம் அடிப்படையான செலவு. அது கணவன் மீதுள்ள கடமை, அது கணவன் செய்யணும், ஒழுங்கா செய்யணும். அதை செய்யலைன்னா கணவன் குற்றவாளி. ஆனால் அதுக்கு மேலே பெண்கள் செய்யக்கூடிய இதோட தான் பெண்கள் நிறுத்துறாங்களா? எவ்வளவு ஆடைகள் ட்ரெஸ் வச்சிருந்தாலும் தேவையில்லாமல் ஆடைகள் வாங்குறது, தேவையில்லாமல் உடலுக்கு தேவையான அலங்கார பொருள்கள், எவ்வளவு நகை பல வருஷங்களா பல மாதங்களா போடாமல் பூட்டி வச்சிருப்பாங்க, தேவையில்லாமல் ஏதாவது 1 கிராம் 2 கிராம்ல வாங்குறது. கணவன்மார் எல்லாருமே சம்மதம் சந்தோஷத்திலே கொடுக்குறாங்க. வழி இல்லை, என்ன செய்யறது, வீட்டில் சோறு கிடைக்கணுமே, இல்லை அவர்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன். எத்தனை கணவன் ஒழுங்கா சந்தோஷமா அனுமதி கொடுத்தான், நீ போய் வாங்கிக்கமா தாய் என்ன வேணாலும், எனக்கு திட்டு இல்லாமல் இருக்குன்னா சரி போ, அப்படி சொல்றவன் தான் அதிகமே தவிர. அப்போ இப்போ கணவன்மாருடைய செல்வங்களை ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் வேண்டும். தர்மமே செய்யக்கூடாதுன்னு சொன்னான். கணவன்கிட்ட அனுமதி கேட்காம தர்மம் செய்யக்கூடாது. அப்போ அடுத்தவருடைய பொருளை பயன்படுத்துவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பேணுதலை நமக்கு சொல்லித் தந்தாங்க. அருமையானவர்களே, நான் சொல்ல வந்தது ஆரம்பத்தில் இதுதான். இந்த பேணுதல், இந்த சுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்திலையும் இருக்குது. நம்ம வெளிப்படையான சுத்தம், வெளிப்படையான சுத்தமாக இருக்கிறேன், இதை மட்டும் மார்க்கம் ஒருபோதும் பார்ப்பதில்லை. எல்லாத்திலையும் நமது பார்வைகளுடைய சுத்தம் இருக்குது இல்லையா? பார்வை சுத்தமாக இருக்கணும். பார்வை சுத்தமாக இருந்தால் தான் வணக்கத்தில் இன்பம் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க, தொழுகையில் ஒருமை இல்லை, ஒரு வணக்கம் செஞ்சால் ஒருமை இல்லை,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் பார்வையை பேணுகிறானோ அல்லாஹ் அவருடைய வணக்கத்தில் இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்பாங்க, சிறந்த பெண் யாருன்னு கேட்பாங்க. அன்னை ஃபாத்திமா சொல்லுவாங்க, லா யரைனர் ரிஜால் வலா யரவுனஹா, எந்த பெண் அந்நிய ஆண்களை அவளும் பார்க்க மாட்டாள், அந்நிய ஆண்கள் அவள் பார்க்கிற மாதிரி வெளியே வரவும் மாட்டாள். இதுதான் சிறந்த பெண்ணுன்னு சொன்னான். அப்ப இதுதான் சிறந்த பெண்ணுக்கு அடையாளம். அப்ப பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது. இந்த பார்வையை கட்டுப்படுத்தினாதான் இபாதத்து சுத்தமாகும். நாம வெளிப்படையில எல்லா சுத்தத்தையும் பேணுறோம், பார்வை இல்லை. எல்லாருமே வெளியில செல்லக்கூடிய பெண்களை தான் பார்க்கணும்னு இல்லை. நாம வச்சிருக்கிற போன்ல எத்தனையோ பெண்கள் வர்றாங்க, அந்த பெண்களை பார்க்கிறோமே, இதனால உள்ளங்கெடுது, இதனால நம்முடைய வணக்கங்கள் என்னங்க கெடுது. வணக்கத்துல தூய்மை இல்லாத ஒரு நிலை இல்லையா? எல்லாருமே ஏதாவது ஒரு போட்டோ வச்சிருக்கிறோம், ஏதாவது ப்ரொஃபைல்ல ஒரு போட்டோ வைக்கிறோம். பிள்ளைகளுடைய போட்டோவை கூட வைக்க வேண்டாம், மனைவி போட்டோ வைக்க வேண்டாம். தேவைக்கு பயன்படுத்த வேண்டியதை தேவைக்கு தான் பயன்படுத்தணும். அப்ப பெண்கள் ஆண்களை பார்க்கலாமா? அதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மைமூனா உம்மு சலமா 2 மனைவியரோடு வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், பார்வை தெரியாத ஒரு சஹாபி, அவர் வர்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தன்னுடைய மனைவிமாரிடத்துல போய் என்ன செய்யுங்க, மறைஞ்சிக்குங்கன்னு சொன்னாங்க. போய் மறைஞ்சிக்குங்க. யார சொல்லதான், அவர் பார்வை தெரியாதவராச்சு, அவர் எங்களை பார்க்கவா போறாரு? பெருமானார் கேட்டாங்க, அஃப அம்யாவானி அந்துமா, நீங்க 2 பேரும் குருடர்களான்னு கேட்டாங்க. அவர் உங்களை பார்க்க மாட்டார், நீங்க அவரை பார்க்குறீங்களே. அப்ப பெண்களும் ஆண்களை பார்க்கக்கூடாது தேவையில்லாம. இன்றைக்கு எல்லாரும் எல்லாரையும் பார்க்கிறோம் இல்லையா? இந்த பயான்கள் இன்னைக்கு எல்லாருமே பேணுதலற்ற ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். எல்லாரும் தான், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பயான்களை வீடியோ எடுக்கிறது தேவையில்லைங்கிறத எங்க இருக்குது, அவசியம் இல்லை. அந்த பயான்ல வரக்கூடியவர்கள் இப்ப பெண்கள் வீட்டில் பயான் தானே கேட்குறாங்க, பயான்ல வரக்கூடிய ஆணை பார்க்கறதும் அவங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. எவ்வளோ பெரிய ஆலிமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஷேഖா இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சாஃபிஹனா, பையத்து செய்யும் போது ஆண்கள்கிட்ட முசாஃபஹா செய்றீங்க, எங்கள்கிட்ட செய்ய மாட்டிருக்கீங்களே, உங்களிடம் நான் செய்ய முடியாது, உங்கள்கிட்ட நான் எப்படி செய்ய முசாஃபஹா? எந்த பெண்ணுடைய கரத்தையும் அல்லாஹுடைய தூதர் தொட்டதில்லை என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப எல்லாருடைய உள்ளங்களுமே இல்லையா, பயான் பேசுறவர் நான் தப்பான எண்ணத்துல சொல்லலை, மார்க்கம் அதுதான். பயான் பேசுறவர் அவர் ஒரு வாலிபராக இருக்கலாம், பெண்கள் எல்லாரும் ஒரே எண்ணத்துல பார்ப்பாங்கன்னு என்ன இருக்குது? நசீஹத்து உபதேசங்கள் தானே தேவை. உபதேசத்தை கேட்கறதுக்கு காது போதும், உபதேசம் சொல்றவரை பார்க்கணும்னு என்ன இருக்குது? அப்படி ஏதாவது இருக்குதா? காதுல நல்ல விஷயங்களை கேட்கிறோமா, அது போதும். அப்ப என்னன்னா, இந்த போன்கள் வந்த பிறகு எல்லாருமே இவங்க அவங்கள, அவங்க இவங்கள, இந்த மாதிரி விஷயங்களால எல்லாருடைய உள்ளங்களும் பால்பட்டு போச்சு. எல்லாருமே, அவர் இவர் அல்ல, எல்லாருமே பால்பட்டு போனதனுடைய விளைவு என்ன? சமூக ஒழுக்கங்கள் இல்லாத சூழ்நிலை, நிறைய மார்க்கத்துக்கு விரோதமான செயல்கள், அருவருக்கத்தக்க செயல்கள் அதிகமாகிவிட்டதனுடைய விளைவுகள் இதுதான். இதைத்தான் நான் சொன்னேன், எல்லா விஷயத்திலும் சுத்தம் என்பது வேண்டும். அந்த சுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில வணக்கங்களை எல்லாம் ஒளிமயமாக்கக்கூடியவை. எனவே அருமையானவர்களே, பேணுதல் இல்லாத இந்த வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு சோதனையில தள்ளி இருக்குது. உலகம் முழுக்க முஸ்லிம்கள் சோதனையில இருக்கிறோம், இந்தியாவில் சோதனையில இருக்கிறோம் இல்லையா? இந்தியாவில் பெரிய சோதனை பாருங்க. பீகார்ல என்ன நடக்குது? 62 லட்சம் பேருக்கு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அட்டை செல்லாது. இது மறைமுகமா சிஏஏ என்ஆர்சி எல்லாத்தையும் அப்படி கொண்டு வர்றான். உங்களுடைய வாக்காளர் அட்டை செல்லாதுன்னா குடிமகன் இல்லை. அடுத்தடுத்து என்னென்ன வருமோ, தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் வரப்போகுது, எதெல்லாம் நம்ம நடக்குமான்னு கேட்டோமோ எல்லாமே கொண்டு வருது. இன்னொரு பலஸ்தீன் மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் இங்கே தள்ளப்படுகிற ஆபத்து இருக்குது. நம்மிடம் எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி, நம்முடைய வணக்கங்களை அழகுபடுத்தி அல்லாஹ்விடம் மீளுவது மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்ட்ட நாம சுத்தமான முறையில் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்யறான். எனவே அருமையானவர்களே, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நிறைய சமூகத்தில் ஒரு பேணுதலற்ற நடவடிக்கைகள், பெண்கள் தொடர்பான பல விஷயங்கள் ஜும்மால வெளிப்படையாக சொல்ல முடியல. எங்கு பார்த்தாலும் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே இல்லை. மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி உணவுகள், ஹராமான உணவுகள், தவறான கொடுக்கல் வாங்கல் முறைகள், இதிலெல்லாம் சரியாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால்
உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமான வணக்கங்களில் ஆர்வம் வரும். வணக்கங்களுடைய ஆர்வம் அல்லாஹ்விடத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் வெளிரங்க சுத்தம் மட்டும் இல்லாமல் அந்தரங்க சுத்தங்களையும் பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பார்வையில் ஒழுக்கத்தை தருவானாக. நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகள் அத்தனையையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக. நாவால் யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் சங்கடப்படுத்தாம, யாருடைய உள்ளத்தையும் தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்காம எல்லோரை பற்றியும் நல்லதை மட்டும் பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.